இந்த பூமி இப்போது வாழ்கிற மக்களுக்காக மட்டுமில்லை, இனி வருகிற அத்தனை தலைமுறைகளுக்கும் சொந்தமானதுதான் பூமி. பூமியில் உள்ள அத்தனை வளங்களும் தற்போது வாழ்கிற நமக்கு மட்டுமே சொந்தமில்லை, நம்முடைய எதிர்கால வாரிசுகளுக்கும் இது சொந்தமானது. நம்முடைய வீடுதான் நமக்கு உரியது, நம்முடைய நிலம்தான் நமக்கு உரியது. நம்முடைய வீடு, நம்முடைய நிலம், நாம் சேர்த்து வைத்திருக்கிற சொத்து, இது நம்முடைய நேரடியான வாரிசுகளுக்கு பயன்படும் அல்லது போதும் என்று நாம் எண்ணுவது இயல்பானதுதான். ஆனால் மனித குலத்திற்கே இந்த பூமி, உயிரினத்திற்கே, அனைத்து உயிரினத்திற்கும் இந்த பூமி சொந்தமானது. இந்த பூமியில் நாம் கணக்கில் கொள்ள முடியாத அளவுக்கான சாதாரண சக்திதான். பிரபஞ்சத்தோடு ஒப்பிடுகிற போது பூமியே ஒரு தூசிதான். பூமியோடு ஒப்பிடுகிற போது நாம் எல்லாம் கணக்கிலே கொள்ள முடியாத சாதாரண, எந்த மதிப்பும் இல்லாத சக்தி தான். ஆனால் இந்த பூவுலகில் வாழக்கூடிய ஒவ்வொரு உயிரும் தனக்கான இனப்பெருக்கத்தை செய்து கொண்டே இருக்கிறது. அடுத்தடுத்த வாரிசுகளை உருவாக்கி கொண்டே இருக்கிறது. பூச்சிகளாக இருந்தாலும், புழுக்களாக இருந்தாலும், கடல் வாழ் உயிரினங்களாக இருந்தாலும், ஒட்டுண்ணிகளாக இருந்தாலும், எல்லா உயிரினங்களும் இனப்பெருக்கம் செய்கின்றன. மனிதனும் அப்படி இனப்பெருக்கம் செய்கிறான். அப்படி இனப்பெருக்கமாகிற ஒவ்வொரு உயிரினத்துக்கும் ஒரே வாழ்வாதாரம் பூ உலகுதான், இந்த பூமி தான். ஆக இதில் இருக்கிற அத்தனை வளங்களும் இந்த உயிரினங்களுக்கு சொந்தம் என்கிற போது இதனை பாதுகாத்து அடுத்தடுத்து வருகிற வாரிசுகளுக்கு ஒப்படைத்து விட்டு செல்ல வேண்டியது நம்முடைய பொறுப்பு. நம்முடைய காலத்திலேயே அழித்து விட்டு போய்விட முடியாது. இருக்கிற நிலக்கரியை எல்லாம் நாம் சுரண்டி எடுக்கிறோம். இருக்கிற இயற்கை எரிவாயு எல்லாம் நாம் உறிஞ்சி எடுக்கிறோம். குடிநீரை எல்லாம் நாம் உறிஞ்சி கொண்டிருக்கிறோம் என்கிற போது அடுத்தடுத்து வரக்கூடிய தலைமுறையினருக்கு இந்த பூ உலகம் தொடர்ந்து வாழ்வாதாரமாக நீடிக்குமா என்பது ஒரு கேள்வி. அதை தாண்டி இந்த வளங்களை நச்சாக்குவது என்பது எவ்வளவு பெரிய தீங்கு அல்லது துரோகம். நாம் குடிக்கிற நீரை நாமே வளர்ச்சி என்கிற பெயரால் நச்சாக்குகிறோம் என்று சொன்னால் அது அடுத்து வருகிற தலைமுறைக்கு நாம் செய்கிற துரோகம். நாம் சுவாசிக்கிற காற்றை நஞ்சாக்குகிறோம் என்றால் இந்த காற்று மனித குலத்துக்கு மட்டுமல்ல, எல்லா உயிரினத்துக்கும் தேவையானது. ஆகவே நம்முடைய தற்காலிக வளர்ச்சிக்காக, உடனடி தேவைக்காக நாம் மேற்கொள்கிற நடவடிக்கை நம் கண்முன்னால் ஒரு வளர்ச்சியாக தெரியும். ஆனால் அது அடுத்தடுத்து வருகிற தலைமுறைக்கு எவ்வளவு பெரிய தீங்காக அமையும் என்பதையும் நாம் கணக்கில் கொள்ள வேண்டியிருக்கிறது. இந்துஸ்தான் ஆயில் எக்ஸ்ப்ளோரேஷன் லிமிடெட் என்கிற ஒரு தனியார் நிறுவனம், வேதாந்தா நிறுவனத்தை போல, அரசின் ONGC போல இது ஒரு தனியார் நிறுவனம். அவனுக்கு இது ஒரு தொழில். இந்த தொழிலில் அவன் ஈடுபடுகிற போது கோடிக்கணக்கிலே அவனுக்கு ஆண்டுதோறும் லாபம் கிடைக்கும். தனிப்பட்ட முறையில் அவனுக்கு லாபம் கிடைக்கிறது, பொதுமக்களுக்கு அது எரிசக்தியாக பயன்படுகிறது என்பது ஒரு தற்காலிகமான விளைச்சல். ஆனால்
அதன் மூலம் ஏற்படுகிற சேதங்கள், பாதிப்புகள், சீரழிவுகள் இந்த பூ உலகுக்கே மிக பெரும் பாதிப்பை உருவாக்குகிற பேர் இடராக மாறும் என்கிற போது நாம் முன்னெச்சரிக்கையாக இதை தடுக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். அந்த பொறுப்புணர்வோடு தான், அந்த புரிதலோடு தான் இத்தகைய திட்டங்களை நாம் எதிர்க்கிறோமே தவிர நாம் வளர்ச்சிக்கு எதிரானவர்கள் இல்லை. அமெரிக்காவில் கூட நிலக்கரி இருக்கிறது, அமெரிக்காவில் கூட எண்ணெய் வளம் இருக்கிறது. ஆனால் அவர்கள் அங்கே இதுபோல ராட்சத கிணறுகளை உருவாக்குகிறார்களா, தோண்டுகிறார்களா, அந்த வளத்தை சுரண்டுகிறார்களா என்று ஒப்பீடு செய்து பார்க்கிற போது அவர்கள் அதை சேமிப்பதாகவே சொல்லப்படுகிறது. வல்லுநர்கள் அப்படி எழுதுகிறார்கள். ஈரான், ஈராக் மீது அவர்களுக்கு பல அரசியல் பகை ஒரு புறம் இருந்தாலும் இந்த எண்ணெய் வளத்தோடு அவர்கள் கொண்டிருக்கிற வர்த்தக உறவு, உலக சந்தையில் அவர்களின் பாத்திரம், உலக நாடுகளுக்கு அவர்கள் செய்கிற வணிகம், கடல் வழியாக அவர்கள் செய்கிற வணிகம், இதன் மூலம் அவர்களுக்கு என்ன பாதிப்பு என்று கணக்கிட்டு அந்த பாதிப்பில் இருந்தும் தான் அரபு நாடுகளை குறிவைத்து தாக்குகிறார்கள். அரசியல் காரணங்கள் மட்டுமில்லை, இது போன்ற பொருளாதார வர்த்தக அடிப்படையிலான காரணங்களும் இதற்கு பின்னால் இருக்கின்றன. எனவே இன்றைக்கு நாம் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை எதிர்க்கிறோம் என்றால் இது வெறும் தற்காலிகமான ஒரு ஏற்பாடு அல்ல. பரங்கிப்பேட்டை வாழ் பொதுமக்களுக்கான பாதுகாப்பு மட்டுமில்லை, அல்லது தமிழ்நாட்டு நலன்கள் மட்டுமே முன்னிறுத்தப்படுவதாக பொருள் இல்லை. ஒட்டுமொத்தத்தில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு என்கிற கோணத்தில் இருந்து இந்த பூ உலகை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. அந்த பொறுப்புணர்வோடு தான் நாம் இந்த களத்தில் நிற்கிறோம். எனவே நீங்கள் முன்னெடுக்கிற அனைத்து முயற்சிகளுக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி உற்ற துணையாக இருப்போம் என்பதை சொல்லி, இந்திய அரசு இதற்கான அனுமதி வழங்குவதை கைவிட வேண்டும். இந்திய அரசுக்கு மாநில அரசு அழுத்தம் கொடுக்க வேண்டும். மக்களின் வாழ்வாதாரத்தையும் இயற்கை வளங்களையும் பாதுகாத்திட மாநில அரசும் இந்திய ஒன்றிய அரசும் முன்வர வேண்டும் என்று வலியுறுத்தவும் உங்களோடு நாங்கள் கைகோர்த்து நிற்கிறோம் என்பதை மீண்டும் ஒரு முறை சொல்லி எப்போதும் உடன் நிற்போம் என கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.